எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி ஜாபுக்கு தான் வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பேசிஸ் தான், ஆனால் டெம்ப்ரவரியாக எடுக்க போகிறாங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, முதுகலை டிகிரியுடன் பிஎட் படிப்பு முடித்திருக்க வேண்டும். முதுகலை ஆசிரியர் பதவிக்கு பொது பிரிவினருக்கு 40 மற்றும் எஸ்சி எஸ்எஸ்டி பிஎம்பிசி வகுப்பினருக்கு பொது பிரிவு உட்பட அனைத்து பிரிவுகளை சேர்ந்தவங்களுக்கு வயது வரம்பில் 5 ஆண்டுகள் தளர்வு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள், பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள், மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் மற்றும் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்ப படித்தை பூர்த்தி செய்து தபால் மூலமாகவோ அல்லது நேரில் செஞ்சு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்திங்கன்னா, மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், சென்னை மாவட்ட ஆட்சியரகம், 5 மணி, அதாவது 5ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பிஎட் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பீங்க. ஸோ வந்து இது கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களாச்சும் யூஸ் பண்ணிப்பாங்க. மொத்தம் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. 3 ஸ்கூலில் 8 பேருக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.